இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு புது காரோ, பைக்கோ வாங்குனாங்க அப்படின்னா, அதுக்கு கோட்டிங் இல்ல பிபிஎஃப் பண்ணுறது அப்படின்றது ஒரு ப்ரைட் மூமெண்ட்டா வந்து இருக்கு. ஸோ என் வண்டிக்கு கோட்டிங் போட்டிருக்கேன், என் வண்டிக்கு பிபிஎஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு கௌரவமா சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல பிராண்டடு அதெல்லாம் வந்து பண்ணணுன்றது நிறைய பேர் வந்து விரும்புறது கிடையாது. எவ்வளோ கம்மியா பண்ண முடியும், யார் எவ்வளோ கம்மியா பண்ணுறாங்கன்றத வந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப்ல நிறைய பிராண்ட் வந்து இருக்கு. அண்ட் நிறைய கம்மியா வந்து பண்ணக்கூடிய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸுமே வந்து பெருகிடுச்சு. ஸோ காம்படிஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்றனால, கஸ்டமர் எவ்வளோ கம்மியா கேட்குறாங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாரி மெட்டீரியலை வாங்கி நம்ம பண்ணி குடுக்கலாம் அப்படின்ற மாரி நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் வந்து பண்றாங்க. ஸோ பொதுவா நம்ம அந்த மாரியான விஷயங்கள் வந்து பண்றது கிடையாது. நம்மகிட்ட ப்ரீவியஸா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருப்பாங்க. என் வண்டிக்கு கோட்டிங் போடணும், பிபிஎஃப் பண்ணணும், நான் ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான் வச்சிருக்கேன், நான் வந்து வண்டியை வந்து சர்வீஸ் சென்டரில் வாஷ் பண்ணுறதோட சரி, நான் தனியாக வந்து வாஷ்லாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் வந்து இல்லை சார், இது உங்களுக்கு சூட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட், அவங்க வண்டியை எப்படி யூசேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு கோட்டிங்கோ இல்லை பிபிஎஃபோ வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோடா காரோட கஸ்டமர் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும் அண்ட் ஆன்டி எல்லோயிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செயின்கோபெயின் தான். ஸோ நிறைய பேருக்கு செயின்கோபெயின் வந்து ஒரு கண்ணாடி கம்பெனின்றது தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த மாதிரியான டீட்டெயிலிங் ப்ராடக்ட்லாம் இருக்குது, இல்லை பிபிஎஃப் இருக்குது அப்படின்றது தெரியாது. அண்ட் ஒரு சில பேர் ப்ரீமியம் கார்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு செயின்கோபெயின் தான் வேணும் அப்படின்ட்டு. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் எதுக்காக இந்த காருக்கு வந்து செயின்கோபெயினோட பிபிஎஃப் வந்து சஜஸ்ட் பண்ணணும், அண்ட் இந்த காருக்கு பிபிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்றது தான் த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து பிபிஎஃப் ப்ராசஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றதையும், அண்ட் இந்த ஃபிலிமில் வந்து என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றத த்ரூ அவுட் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசரமான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா, பைக் அண்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டெய்லி லைஃப்பில் வந்து தேவைப்படுது. ஸோ நிறைய கார் ஓனர்ஸும் சரி, பைக் ஓனர்ஸுமே வந்து ஒரு பிபிஎஃப்க்கோ கோட்டிங்க்கோ வண்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா, காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுத்துருவீங்களா, இல்லை இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு கொடுப்பீங்களான்னு வந்து கேட்பாங்க. எனக்கு வண்டி இல்லாமல் எனக்கு ஆஃபீஸ் போக முடியாது, என்னோடய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது, எனக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ராப்பர் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இந்த கஸ்டமரை விட்டால் அவர் இன்னொரு கடையில் போயிட்டு வண்டியை கொடுத்துருவார், நமக்கு இந்த வண்டியோட லாபங்கள் வந்து வராது அப்படின்றனால, சார் நீங்கள் கொடுங்க, நான் காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுக்குறேன், காலையில் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வண்டியை எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிபிஎஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீட்டெயில்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பார்ட்ஸ் வந்து டிஸ்மேண்டல் பண்ணணும். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டோர் ஹேண்டில்ஸு, ஆண்டனா அண்டு பின்னாடி இருக்கக்கூடிய டெயில் லேம்ப்பு அண்ட் பம்பர்ஸோட கார்னர்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டல் பண்ணி அது உள்ளலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு போய் வந்து செட்டில் ஆகிருக்கும். அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸு, யார்ட்லாம் வந்து ஓப்பனான பிளேஸில் வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் அக்குமுலேட்டாக இருக்கும். ஸோ வண்டி டெலிவரி போது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வாஷ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு வண்டி வர பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அது புது வண்டியாக இருக்கும். பட் நம்ம அந்த யார்டோட கண்டிஷன்லாம் பார்த்தனால உள்ளெல்லாம் வந்து அழுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸையுமே வந்து நம்ம டிஸ்மேண்டல் பண்ணியிருப்போம். உள்ளுக்குள்ளே டோர் ஹேண்டில் இருந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டியான டஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த டோர் பீடிங்கு இது எல்லாத்தையுமே, வெதர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து கலட்டிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனர்ஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமேல் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வில் மார்க்ஸு, அந்த ஹேசினஸ்ஸு, டல்னஸ் இது எல்லாமே போகிறதுக்காக நம்ம க்ளேபார் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமேல் கம்ப்ளீட் காருமே வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் வந்து பண்ணணும். ஸோ ஒரு புது வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக் பாலிஷ் பண்ணால் போதும். அண்ட் ஒரு பழைய வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் டீட்டெயிலிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணினதுக்கு அப்புறமேல தான் வந்து இந்த பிபிஎஃப் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர். உங்களுக்கு டிஸ்மேண்டலிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே போயிடும். அதுக்கப்புறமேல அந்த ப்ராசஸ், அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 டே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ பிபிஎஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா
10 to 12 hours வந்து ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனல்லையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணினவங்களுக்கு பிபிஎஃப் ஒட்டுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் ஒட்டுறதுக்கான ப்ராசஸ் ஃப்ளோ. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுக்க முடியுமா, இல்லை இன்றைக்கி கொடுத்தா எனக்கு நாளைக்கு வேணும், எனக்கு வண்டி இல்லாமல் வேலைக்கெலாம் வந்து போகிற கஷ்டமாக இருக்கும்னு கேட்குறனால நிறைய பேர் இந்த ப்ராசஸை வந்து சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே சார் நாங்கள் கொடுங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் வந்து இருக்காது. ஸோ ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கேட்குற டைம் பீரியட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்களாலையுமே வந்து பர்ஃபெக்டான இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷனில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்கக்கூடிய மோனோகிராம்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அதை ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோனோகிராம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பிராண்டே வந்து டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதை எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோனோகிராம்ஸ்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை எடுக்காமல் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப்பில் வந்து அக்குமுலேட் ஆகிடும்ன்றதுக்காக தான். அண்ட் நிறைய சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்காமல் கூட பிபிஎஃப் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு கஸ்டமர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. அதை சுற்றி ரவுண்டாக வந்து கட் பண்ணி பண்ணலாம். பட் அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்டர்ஸில் வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் பிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது எந்த ஒரு காராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோனோகிராம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டுறது தான் வந்து ப்ரொசீஜரும் கூட. அண்ட் இந்த காருக்கு எதுக்காக நாங்கள் செயின்கோபைன் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கஸ்டமர் கேட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு தான். அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செயின்கோபைனில் தான் இருக்குது. அதுக்காக தான். ஸோ அது என்ன ரெக்குவயர்மெண்ட்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஆன்டி எல்லோயிங் வாரண்ட்டி வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஆன்டி எல்லோயிங் வாரண்ட்டி தான் எல்லா பிராண்ட்லேயுமே கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எல்லா பிராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 year வாரண்ட்டி போகிறீங்க அப்படின்னா அதில் ஆன்டி எல்லோயிங் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 year தான் இருக்கும். ஒரு 7 year வாரண்ட்டி ஃபிலிம் போகிறீங்க அப்படின்னா அதில் ஆன்டி எல்லோயிங் வாரண்ட்டி 3 yearக்கு தான் இருக்கும். ஸோ இந்த செயின்கோபைனில் மட்டும்தான் உங்களுக்கு 5 out of 5 years ஆர் 10 out of 10 yearsக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி எல்லோயிங் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது சொன்னனால கஸ்டமர் எனக்கு ஓகே எனக்கு செயின்கோபைனே வந்து போடுங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இ வாரண்ட்டியும் இருக்குது. ஸோ இ வாரண்ட்டி இன்றைக்கி நிறைய பிராண்டில் வந்து பண்ணுறாங்க. இ வாரண்ட்டி ப்ளஸ் இன்சூரன்ஸுமே வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வாரண்ட்டி பேஸில் உங்களுக்கு ஆன்டி எல்லோயிங்கு கிராக்கிங்கு பப்ளிங்க்கு மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் ஆக்சிடென்டல் டேமேஜ் ஃபிசிக்கல் டேமேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிராண்டில் வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த செயின்கோபைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே வந்து ஆக்சிடென்டல் டேமேஜ் அண்ட் ஃபிசிக்கல் டேமேஜஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பேன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரண்ட்டி கிளைம் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு பெங்களூருக்கோ இல்லை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருமே கவலை கிடையாது. இந்த பிபிஎஃப் பண்ண வண்டி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட வாரண்ட்டியோட இதுக்கு கிளைமிங்க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு பிபிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின்கோபைன் ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை அண்ட் அப்ளை அந்த கான்செப்டில் தான் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சப்ளை அண்ட் அப்ளை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிலிம்ஸ் வந்து வாங்கி என்னால் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண முடியாது. அதாவது எனக்கு பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியும், எனக்கு ஃபிலிம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காருக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செயின்கோபைன் ஃபிலிம் பண்ணி கொடுக்குறேன், கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் இது மெட்டீரியல் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh வரும். ப்ளஸ் அப்ளிகேஷன் சார்ஜஸ்லாம் வந்து பார்க்கும்போது அபோவ் 1 lakh வந்துடும். ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் செயின்கோபைன் ஃபிலிம் வந்து 80,000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன், 70,000 ரூபாய்க்குலாம் பண்ணித்தரேன்னுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டிய 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இ வாரண்ட்டி ப்ளஸ் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் அது ஒரிஜினல் செயின்கோபைனாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நிறைய இடங்களில் இந்த ப்ராடக்ட் நேமை சொல்லிவிட்டு வேறு ப்ராடக்ட் வந்து போட்டு கொடுக்குறனால தான் இவங்க சப்ளை அண்ட் அப்ளை மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வந்து செயின்கோபைன் பண்ணணும் அப்படின்னா ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்களோட செயின்கோபைன் ஆத்தரைஸ்டு டெக்னீஷியன் தான் வந்து இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான க்ளூ வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டடாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ், யூகே, கனடா இந்த மாதிரியான கண்ட்ரியை பேஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்தன் அமெரிக்கா, ஈஸ்ட் அமெரிக்காவோட கிளைமேட்டை பேஸ் பண்ண ஃபிலிம்ஸை தான் இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறமேல் வந்து ஃபிலிம் வந்து எல்லோ ஆகிடும். ஸோ இவங்களோட இந்த ஸ்பெஷல் இந்தியன் கிளைமேட்டுக்கான க்ளூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 out of 5 or 10 out of 10 இயர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இந்தியன் கிளைமேட்டுக்காகவே இவங்க அது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது SGS சர்டிஃபைடு PPF அண்ட் இவங்களோட ஐஐடியோட ரிசர்ச் டீம் வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைன்கோபைன் ஃபிலிம் வந்து ரொம்பவே வந்து மிச்ச ஃபிலிம்ஸை வந்து ஸ்பெஷலாக இருக்குது அண்ட் ப்ரீமியமாகவுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸுக்கு இந்த சைன்கோபைன் ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். ஸோ கஸ்டமருக்குமே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு உடனே அவர் எனக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம், சைன்கோபைன் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காருக்கு சைன்கோபைனோட ஷாப்பியர் ப்ளஸ் அப்படின்ற ஃபிலிம் தான் வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி ஃபிலிம். ஸோ 5 out of 5 year வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி எல்லிங் வாரண்ட்டி இருக்குது அண்ட் பப்ளிங் வாரண்ட்டி, கிராக்கிங்கு, டீலாமினேட்டிங் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த ஃபிலிமோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங், ஹைட்ரோஃபோபிக்கு, ஹை கிளாஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் ப்ரீவியஸாக நம்ம வந்து சொல்லியிருந்தது தான். ஸோ இந்த சைன்கோபைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட்டி ப்ளஸ் இன்சூரன்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சிறப்பான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ஆக்சிடென்டல் டேமேஜ்லாம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த பிளேஸை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்லேயே வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து இன்றைக்கி இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிலிமு அண்ட் இந்தியன் கிளைமேட்டுக்கு இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிலிம்னா சைன்கோபைன் சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நிறைய இடங்களை திரும்பும்போது சின்னதாக இடித்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம அகைன் பே பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா அதிக காஸ்ட் ஆகும். அது இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸோட கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியராக வந்து இருக்கும். ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபிலிம் வந்து உங்களோட காருக்கு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைன்கோபைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். அண்ட் நிறைய பிராண்டுமே வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காருக்கு PPF பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க. பட் அது ப்ரீமியமான ப்ராடக்டாக ஒரு நல்ல பிராண்டான்றதை வந்து விசாரிக்க மாட்டாங்க. எவ்வளோக்கு பண்ணுவீங்கன்றதான் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றதை கேட்க மாட்டாங்க. ஸோ காஸ்ட்டை மட்டுமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்டை வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான பிராண்டாக அண்ட் அந்த டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் நல்லா பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றத எல்லாமே கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட காரையோ பைக்கையோ அங்கே வந்து கண்ணை மூடிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ ப்ரைஸை மட்டுமே எப்பயுமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் குவாலிட்டியான ஒர்க்மேன்ஷிப் இருக்கான்றதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் நல்ல திறமையான டீட்டெயிலர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காருக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா ஒரு ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக PPF பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் சைன்கோபைன் ஃபிலிமை பற்றின ஃபீச்சர்ஸு, அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு ப்ரீமியமான ஃபிலிம்ஸ் உங்களோட காருக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் PPFக்கு இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும். அண்ட் எப்பயுமே வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அர்ஜென்ட் படுத்தி உங்களோட ப்ராசஸை வந்து கம்மி பண்ணி எனக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து நினைக்காதீங்க. யார் குவாலிட்டியாக டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் உங்களோட பைக்கையோ காரையோ கொடுத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரும்ன்றது திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயிலிங் ஆர் PPF ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் வந்து போடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Bring Detailing Studio. நன்றி, வணக்கம்.